பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாங் ஆஃப் டெஸ்பேர். இதை எழுதினவங்க பாப்லோ நெருடா. இவங்க ஒரு சில்லியன் போயட், ஆல்சோ பொலிட்டீஷியன். இந்த பர்டிகுலர் போம் எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட செகண்ட் புக் 20 லவ் போம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னு சொல்லப்படுற இவங்களோட செகண்ட் புக்கில் உள்ள ஒரு பீஸ் தான் இந்த பர்டிகுலர் போம். ஸோ டெஸ்பேர் அப்படின்னு சொல்லும்போது அது எதை மீன் பண்ணுதுன்னா, ஹோப்லெஸ்னஸ் ஆர் ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ ஸ்பீக்கர் வந்து அவங்களோட லேடி லவ்வை விட்டு பிரிய போகிறாங்க. அவங்களோட லவ் அஃபேர் பிரேக் ஆக போகுது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது ஸ்பீக்கரோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய கம்பேரிசன்ஸோடு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேடி லவ்வை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி plenty ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களோட சிச்சுவேஷன்ஸை ரொம்பவே அழகாக இந்த போமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போம் ஜூன் 1924 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரொமான்டிக் அண்ட் மெலன்கலிக் ஸ்டைலில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த பர்டிகுலர் ஒர்க் இவங்களோட யங் ஏஜில் நியர்லி 19லேயே இவங்க வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தான் இவங்க எழுதினது. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் எஸ் மெர்வின் அப்படின்றவங்க தான் 1969 இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்ற ஒர்க் வந்து இவங்களோட மற்ற ஒர்க்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பாப்லோ நெருடாவோட ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் அவங்க லவ்வை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லவ்வோட டைமென்ஷன்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. லவ் க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு இம்பேக்ட், அதனால் ஏற்படுற நெகட்டிவான இமோஷன்ஸ், எந்த அளவுக்கு ஹியூமன் சஃபர் ஆகிறாங்க, லவ் ஒருத்தங்களை விட்டு போச்சுன்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராஸ்டான விஷயங்களை, லவ்வை செலிப்ரேட் பண்ணாமல் அதை ஏற்படுத்துகிற அந்த இம்பேக்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் ஒர்க்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போம் லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லவ்டு ஒன்னோட மெமரி, அது வந்து ஏதோ ஒரு டார்க்னஸ் மாதிரி, நைட்டோட டார்க்னஸ் எவ்வளோ டார்க்காக இருக்குமோ அதே மாதிரி என்னை சுற்றி ஒரு டார்க்னஸ் க்ரியேட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னோட லேடி லவ்வோட இந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரிஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குமோ அட் த சேம் டைம் அந்த பர்சன் க்ரியேட் பண்ண அந்த பர்சன் இல்லாதப்போ அதுவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹாப்பினஸை க்ரியேட் பண்ண அதே மெமரிஸ் அவங்க இல்லாதப்போ ஒரு பெரிய இம்பேக்டையும் ஒரு சேட்னஸையும் க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி தான் இப்போது ஸ்பீக்கருக்கும் இருக்குது. அவங்கள சுற்றி ஒரு டார்க்னஸ் க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது அவங்க லேடி லவ்வோட மெமரிஸ்னால். இப்போ என்ன கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிவரோட மெலன்கலிக் சவுண்ட். ரிவர் அப்படின்றது வந்து ரிவராக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், எல்லா நேச்சுரல் எலமெண்ட்ஸும் ஏதோ ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி மெலோடியாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கேட்கும்போது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிவர் ஒரு மெலன்கலிக் சவுண்டை க்ரியேட் பண்ணும். அந்த மெலன்கலிக் சவுண்டை இப்போ வந்து ஒரு வாஸ்ட் ஏரியாவான சீயோட மிங்கிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீ அண்ட் ரிவர் ரெண்டுமே மிங்கிள் ஆகுது. இந்த கம்பேரிசன் எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ நாளும் அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ஓகே இந்த லவ் என்றைக்கோ பிரிஞ்சு போகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு சின்ன இமோஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த டே வரும்போது அது கடல் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெயினை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லாங்கிங்கை க்ரியேட் பண்ணுது. தென் இப்போ ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு மாதிரி எம்டினஸை ஃபீல் பண்ணுறாரு, லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. லேடி லவ் போனதுக்கப்புறம் அவருக்கு கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா கண்டினியூஸாக அவங்கக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக அந்த பர்சன் இல்லை அப்படின்றப்போ அது ஒரு எம்டினஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இதில் வந்து நிறைய ஆர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மொமெண்ட், இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இப்படி இருந்தோம், அந்த மொமெண்ட்டில் அப்படி இருந்தோம், அந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் நினச்சி பார்க்குற மொமெண்ட் எது அப்படின்னா, அவங்க பிரிஞ்சு போன அந்த ஒரு மொமெண்ட், ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆன அந்த ஒரு மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. அந்த மொமெண்ட் இவர் வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணார், டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஹார்ட் ஃபுல்லாக இப்போ கோல்டு ஃப்ளார்ஸால் ஷவர் ஆன மாதிரி இருக்கா. கோல்டு அப்படின்றது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரோசன் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஷாக் ஆனாலோ இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃப்ரோசன் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அவரோட ஹார்ட் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அவரால் அந்த ஃப்ளார்ஸோட ஃப்ரேக்ரன்ஸையோ இல்லை ஒரு சில்னஸையோ அவரால் ஃபீல் பண்ண முடியல. அவரோட ஹார்ட் வந்து
கோல்டு ஃப்ளவர்ஸால் ஷவர் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவரால் ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியல. அவரோட லேடி லவ் போன அந்த ஒரு இமோஷன், அந்த ஒரு லாங்கிங் தான் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப ஹெவியாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செப்பரேஷனுக்கு என்ன ரீசன்னா, இவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், மிஸ்கம்யூனிகேஷன்லாம் இருந்ததுனால தான் இந்த ஒரு செப்பரேஷன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து இந்த செப்பரேஷன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு டார்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண மாதிரி, ஒரு ஷிப் ரெக் ஆன மாதிரி. ஒரு ஷிப்பை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணிவிட்டு அது வாயேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அது ரெக் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவருக்கும் இப்போ ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ நாளும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கஷ்டப்பட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு தென் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அது பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட லேடி லவ் பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் தி ஒன்லி விட்னஸ்ட். நீ மட்டும்தான் விட்னஸ். எதுக்காக அப்படின்னா, எனக்குள்ளே நான் என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு இமோஷன், இந்த ஒரு பெயின் க்ரியேட் பண்ணது நீ. ஸோ உன்னோட செப்பரேஷன் தான் எனக்குள்ளே இப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு, இவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பெயின், நான் எவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றது வந்து உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பொயட்ரி, மியூசிக்ஸ் இது எல்லாமே ரைஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி, இல்லை அதில் பிரேக்கப் ஆனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு பொயட், ஆர்டிஸ்ட் க்ரியேட் ஆகிற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருவோம், இல்லை நம்ம சாங்ஸ் பாடுறதா இருக்கட்டும், ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு புதுசாக தெரியும். நமக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுலேயும் பொயட்ரி எழுதுறதுன்றது யாராக இருந்தாலும் பொயட்ரி எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருக்காக இவர் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ கலெக்ட் எவ்ரிதிங். நீ வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட. ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருந்துட்டு அவங்க போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற என்டையர் சந்தோஷத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாரு. லைக் டிஸ்டன்ஸ், பாத் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு வழியில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த வழியில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், நிறைய மனுஷங்க கிட்ட பேசியிருப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போயிட்டேன். தென் சீன்னு எதுக்காக சொல்கிறாருன்னா, வாஸ்ட். என்னோட மெமரிஸ் அப்படின்றது வந்து ஒரு வாஸ்ட் கலெக்ஷனாக இருந்துச்சு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போயிட்ட. தென் டைம் அப்படின்றது வந்து பாஸ்ட், ப்ரெசண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு போயிட்ட. பிளென்டி ஆஃப் மெமரிஸ் என்கிட்ட இருந்துச்சு, எல்லாத்தையுமே நீ உன்னோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்ட. எல்லாமே இப்போ உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே அது மூழ்கி இருக்குது. என்னால் என்னோட திங்ஸை கூட, என்னோட மெமரிஸை கூட எடுத்துக்க முடியலை, எல்லாமே உன்கிட்ட ஸ்டக் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவரோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஹாப்பி ஹார்ஸ், எந்த தருணங்கள்லாம் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. வென் தே கிஸ். ஸோ அவங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, எக்ஸ்ட்ரீம் லவ்வை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அப்போ ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நீ என்னோடய லைஃப்பில் இருந்த, எல்லா விஷயத்துக்கும் என்னை கைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், என்னை வந்து நெக்ஸ்ட் விஷயம் பண்ணுறதுக்கு, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும், என்னை வந்து புஷ் பண்ணுறதுக்குமான ஒரு டூலாக நீ என் கூட இருந்த. பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி, லைட் ஹவுஸ் இல்லாத ஒரு ஷிப் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா, இவருக்கு வந்து இப்போது ஒரு ஃபியர்ஃபுல் பைலட் மாதிரி இருக்குது, பிளைண்ட் டிரைவர் மாதிரி. அவரால் ப்ராப்பராக அவரோட ஜேர்னியை, இல்லைன்னா அவரோட வாயேஜை கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கு ப்ராப்பரான ஒரு கம்பேனியன் இல்லை, லைட் ஹவுஸ் இல்லை. ஸோ அதனால் அவரோட ஜேர்னி வந்து பாதியிலே முடிஞ்சு போகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பிளைண்ட் டிரைவர் மாதிரியும், ஃபியர்ஃபுல் பைலட் மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து தெரியல அந்த லைஃப் வந்து எங்கே போய் முடிய போகுது, ஒரு கண்ட்ரோலை இழந்த ஒரு ஷிப் மாதிரி என்னோட லைஃப் போயிட்டுருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட சைல்ட்ஹுட் லவ் லைஃப்பில் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க ஒரு இன்னசென்ஸை ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட பார்ட்னர் என்ன சொன்னாலுமே அவங்க நம்புவாங்க ஈஸியாக. அவங்களால அதை தாண்டி இதில் வந்து எதுவும் லை இருக்குமா அந்த மாதிரிலாம் அவங்களால திங்க் பண்ண முடியாது. ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அந்த மாதிரியான இன்னசென்ட் சோலை வந்து நீ ஹர்ட் பண்ணிட்ட, அந்த சோல் வந்து இப்போ ஊண்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சோலால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியல, அந்த சோலுக்கு அந்த ஒரு பெயினை வந்து தாங்கிக்க முடியல, என்னோட சைல்ட்ஹுட் இன்னசென்ஸை வந்து நான் காயப்படுத்திட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறாங்க. தென் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு லைன் ரிப்பீட் ஆகிருக்கு, எவ்ரிதிங் சாங்க். எல்லாமே உனக்குள்ளே மூழ்கி இருக்கு. ஒரு பர்சன் நம்ம லைஃப்லேருந்து போனதுக்கப்புறம் நம்ம மெமரிஸ், நம்மளோட டைம்
எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போன மாதிரி, எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கிற மாதிரி, நம்மளால் அவங்க இல்லாமல் நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்க முடியாத மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இவரை கண்டுபிடிச்சது, இவரோட லைஃப்பில் அவர் கிரியேட் பண்ண மெமரிஸ், அவரோட டைம், அவர்கிட்ட இருந்த எல்லாமே அவங்க கிட்ட போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதை தான் ஒவ்வொரு லைன்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவரோட சேட்னஸ், டிசையர், அட்டாச்மெண்ட். சில பீப்புளோட நம்ம வந்து க்ளோஸாக இருந்திருப்போம். பட் நம்ம பார்ட்னருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி எனக்கு இருந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், பீப்புள், டிசையர், ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்த எல்லா விஷயத்தையுமே நீ உன்னோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா பீப்புளுக்குமே ஒரு டிசையர் இருக்கும் இல்லையா? அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு டிசையர் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்யூச்சர் இருக்கணும் நம்மளோட பார்ட்னரோட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அந்த டிசையர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆக்ஷனில் கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கும்போது, அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கும்போது நீ என்னை விட்டு போகிற அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அந்த மொமெண்ட் அது வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றப்போ அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, அவரோட ஃபியர், டவுட் எல்லாமே அவர்கிட்ட இருந்து அவர் தூக்கி போட்டுட்டு ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்குறாரு. என்னோட ட்ரீம் எல்லாத்தையும் நான் ரியாலிட்டியில் கொண்டு வரணும், என்னோட ட்ரீம் எல்லாமே ஒரு ரியலான ஒரு லைஃபாக மாறணும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பயம், என்கிட்ட இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே நான் ஆக்ஷனில் இறங்கும்போது நீ வந்து என்னை விட்டு போகிற, அது வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓ ஃப்ளஷ் மை ஃப்ளஷ். ஸோ இதில் ஃப்ளஷ் அப்படின்னு எதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபுல்லாகவே நீ என்னோட லேடி லவ் இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது அது வந்து 2 செப்பரேட் பாடிஸாக இருந்தாலும் ஒன் சோல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஓ ஃப்ளஷ், அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளஷ் தான். அந்த ஃப்ளஷ்ஷுமே எனக்கு சொந்தமான ஒரு ஃப்ளஷ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டோட்டலி எனக்கு சொந்தமான ஒன்றை நான் இப்போது இழந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ அவளுக்காக ஒரு சாங் ஒன்று ரைஸ் பண்ணுறாரு, ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணுறாரு. அந்த சாங் அவளுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடுற விதமாக, அவளை இவர்கிட்ட கூப்பிடுற விதமாக தான் அந்த சாங் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஜாரை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஜாரில் வந்து எந்த அளவுக்கு வெட்டாக இருக்குமோ, டெண்டராக இருக்குமோ, பவுண்ட்லெஸ்ஸாக அதோட ஸ்பேஸை சொல்கிறாரு, பவுண்ட்லெஸ்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி தான் என்னோட இமோஷனல் டெப்த்து. அது ரொம்பவே வெட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டெண்டர்னஸோடு இருக்குது, பவுண்ட்லெஸ் அண்ட் எண்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ கம்பேரிசன் இது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவர் ஏதோ பிளாக் சாலிட்யூட் ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. விச் மீன்ஸ் பிளாக் அப்படின்றது டார்க்னஸ், அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சேட்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தென் சாலிட்யூட் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அவர் தனியாக இருக்கிறார் இல்லையா? அவரோட லேடி லவ் அவரோட இல்லை. தென் ஐலாண்ட் அப்படின்றது வந்து அந்த பிளேஸில் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ டோட்டலாக நான் வந்து அப்படியே தனியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இவளோட லேடி லவ் அவர் கூட இருந்தால், அவளோட ஆர்ம்ஸில் இவர் இருந்தால் அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை இல்லையா? அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, தனிமையாக இருக்கிறாரு அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா, அவர் ரொம்ப தேர்ஸ்ட் அண்ட் ஹங்கராக இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, பசியாக இருக்குது. பட் அந்த மாதிரியான டைமில் யூ வேர் த ஃப்ரூட். ஸோ இந்தளவுக்கு நான் வந்து பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கும்போது நீ அங்கே ஒரு ஃப்ரூட் மாதிரி வந்தேன்னா அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப பசியாக இருக்கிறோம், தாகமாக இருக்கிறோம், அந்த டைமில் நம்மளுக்கு தண்ணி கிடச்சா போதும்னு சொல்லி நினைப்போம். பட் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, டெண்டராக, ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு ஹியூஜ் ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப சாலிட்யூடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட திரும்ப வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாங்கில் ஃபுல்லாகவே அவளை திரும்ப வர சொல்லி கேட்குற மாதிரி தான் அந்த சாங் வந்து பாடிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து இந்த டார்க்னஸில் இருந்தோ, இந்த லோன்லினஸ், இந்த ஃபீலில் இருந்தோ அவரை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வெப்பன் மட்டும்தான் இருக்குது, அது அவளோட லவ். நீ என்கிட்ட திரும்ப வந்துட்ட, உன்னோட லவ் எனக்கு அகெயின் ஷவர் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த டார்க்னஸ்குள்ளேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரை வந்து ஒரு பழைய ruins, ஒரு ஓல்டு பில்டிங் மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் பாழடைஞ்சு போன ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் வந்து சடனாக ஒரு தண்டர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அது டெஸ்ட்ராய் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான்
உன்னோட செப்பரேஷன் வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி இருக்குது. என்னை டோட்டலாக அது வந்து வேனிஷ் ஆக்கிட்டு நான் டோட்டலாக ப்ரோக் ஆகி போயிருக்கிறேன். இந்த சமயத்தில் நீ ஒரு மிராக்கிள் மாதிரி வந்தேன்னா என்னால் அதை ரீபில்ட் பண்ண முடியும். அகெயின் அதே ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக் லவ் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒரு விஷயத்தை நினச்சி ஆச்சரியப்படுறாரு. அவருக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஐ டிடன்ட் நோ எப்படி அவள் வந்து இந்த எர்த் ஃபுல்லாக அவகிட்ட தான் இருக்கிற மாதிரி, அவள் சோல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற மாதிரி, வேறு எதுவுமே என்னை சுற்றி இல்லாத மாதிரி ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே நான் போகிறேனே அது எப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. லவ்வில் இருக்கிறவங்க நிறைய லைன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, யூ ஆர் மை எர்த், யூ ஆர் மை சோல், யூ ஆர் மை எவ்ரி திங். அந்த மாதிரி இவரும் கேட்குறாரு, எப்படி அவளோட இருக்கும்போது எனக்கு இந்த எர்த்தே அவள் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது, அந்த ஒரு ஃபீல் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே ஒரு வண்டர் இருக்குது. தென் ஹவு டெரிபிள், ஹவு ஷார்ட் அவரோட ஆசை அப்படின்றது, அவளோட சேர்ந்து லைஃப் ஜேர்னி கண்டினியூ பண்ணணுன்ட்டு அவருக்கு ஒரு டிசையர் இருந்திருக்கும் இல்லையா, அது எவ்வளோ டெரிபிளாக இருந்திருக்கு, அது எவ்வளோ ஷார்ட்டான டைம் டியூரேஷனில் இருந்திருக்கு, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹவு டிஃபிகல்ட் லவ் அப்படின்றது வந்து இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக, இவ்வளோ டென்ஸ்டாக இருக்குமா, இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிமெட்ரி ஆஃப் கிஸ்ஸஸ். ஏன் சிமெட்ரி ஆஃப் கிஸ்ஸஸ் அப்படின்னா, அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இறந்து போச்சு. அந்த கிஸ்ஸஸ் எல்லாம் பாஸ்ட்டில் நடந்தது. இப்போ லேடி லவ் அவரோட இல்லை, செப்பரேட் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் ஹீ ஹேவ் தட் ஃபயர். நீ என்னை கிஸ் பண்ண அந்த மொமெண்ட் இருந்த சேம் லவ், சேம் ஃபயர், அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பேர்னிங் ஃபீல்டு கொடுத்துச்சோ அந்த ஃபீல் வந்து ஸ்டில் இட் வாஸ் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தென் அவளை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பைட் அண்ட் மவுத், கிஸ்ட் லிம்ஸ், இந்த மாதிரி அவரோட லேடி லவ் கிட்ட அவர் அட்மையர் பண்ண சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் கூட இருந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு ஹோப் அண்ட் ஃபோர்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு மேட்னஸ் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் லவ் இஸ் டெண்டர் அண்ட் ஆல்சோ டெலிகேட். டெண்டராகவும் இருக்குது, அட் த சேம் டைம் டெலிகேட்டாகவும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவகிட்ட மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அன்ஸ்போக்கனாகவே முடிஞ்சு போச்சு. நிறைய வேர்ட்ஸ் வந்து அவளோட லிப்ஸ் வரைக்கும் அவள் ஸ்டார்ட் பண்ணான், நிறைய வேர்ட்ஸ் அவள் பேசணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணான். பட் ஸ்டில் அது எல்லாமே அன்ஸ்போக்கனாக தான் இருக்குது. அதை வந்து அவள் கம்ப்ளீட் பண்ணலை, என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலை, நாங்கள் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நிறைய பேசியிருக்கணும், அது எல்லாமே அன்ஸ்போக்கனாக இருந்துடுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திஸ் இஸ் மை டெஸ்டினி. அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, இதுதான் முடிவு போல், இந்த மாதிரி தான் இருக்கும், இதுக்கப்புறம் நானும் அவ்வளோ சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்களோட லவ் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி, இதோட டெஸ்டினி இப்படி தான் இருக்குன்றதை அவர் முடிவு பண்ணிட்டார். இந்த வாயேஜ் வந்து ஒரு லாங்கிங்கோடு தான், இனி இருக்கிற லைஃப் எல்லாமே அவளோட மெமரிஸோடு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேனே தவிர அவள் என் கூட இருக்க போகிறதில்ல. எல்லா மெமரிஸும் அவகிட்ட தான் இருக்குது, எல்லாத்தையும் அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு லாங்கிங்கோட அந்த ஓல்டு கோல்டன் டேஸ் அகெயின் வருமா, அதெல்லாம் கிடைக்குமான்ற ஏக்கத்தோட ஒரு லாங்கிங்னஸோட தான் என்னோட வாயேஜ் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு, வாட் கைண்ட் ஆஃப் சாரோ டிட் யூ நாட் எக்ஸ்பிரஸ்? என்ன மாதிரியான சேட்னஸாக இருக்கட்டும், சாரோவாக இருக்கட்டும், எது நீ வந்து என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்த? சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணும் இல்லையா, செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இதுதான் ரீசன் அப்படின்றது தெரிஞ்சிடும். அது வந்து ரிலேஷன்ஷிப்லன்னு இல்லை, பொதுவாகவே சில விஷயங்கள் நடக்குது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் ஆக்சுவல் ரீசன் ஒன்று இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்கள் யோசிப்போம். ஒருவேளை இந்த ரீசனால் இருக்குமோ, இதை வந்து நம்ம பேசியிருக்கணுமோ, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கணுமோ, அப்படி பண்ணியிருந்தால் அது ரெக்டிஃபை ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளே சில கொஷின்ஸ் வரும் இல்லையா, அவங்க வந்து சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலையோ, நம்ம ஷேர் பண்ண விடலையோ அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரியான கொஷின்ஸ் இவருக்கு வருது. உனக்குள்ளே நீ வந்து எதுவும் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தியா, என்கிட்ட சொல்ல முடியாமல் இருந்தியா, உனக்குள்ளே எதுவும் சோகம் இருந்துச்சா, அதை வந்து நீ என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையா, இந்த மாதிரி அவருக்குள்ளே சில கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி வேவ், அவர் சீஷோரில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சீஷோரில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேவ் ஒரு சேட்னஸ் அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி, ஒரு சேட் சாங்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி, லேடி லவ் பாடுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை வந்து கம்பேர் பண்ணுறாரு, ஒரு செயிலரோட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு செயிலர் ஒரு ஷிப்போட ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு அப்படின்னா டைரெக்ஷனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இல்லையா, கரெக்டான வே எதுன்னு தெரிஞ்சால் அதான் அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக, அந்த டைரெக்ஷனுக்காக தான் மோஸ்ட்டாக அந்த செயிலர்ஸ் வந்து ஷிப்புக்கு அந்த ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி இவரையும் அந்த செயிலரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கும்
இப்போ ஏதோ வழி தெரியாத ஒரு செயிலர் மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவரை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த லேடி லவ் எடுத்துகிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அவருக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட சாங்காக இருக்கட்டும், இவரோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்டில் ஷீ இஸ் அ ஃப்ளார். அவங்க ஒரு ஃப்ளார் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஃப்ரேக்ரன்ஸோட பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. என்னோட மெமரியில் நீ அப்படி இருந்தாலும் ஸ்டில் நீ என்னோட கரண்ட் சுச்சுவேஷனை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்ட அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. உன்னோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது, நீ மட்டும் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற. பட் நான் என்ன நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு மறந்து போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட எல்லா இமோஷன்ஸ், ப்ரோக்கன் இமோஷன்ஸ் எல்லாமே வைட்லி ரொம்பவே வாஸ்ட்டாக அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ரொம்ப பிட்டர்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே எந்த இமோஷனும் எந்த மெமரிஸுமே ஹாப்பியான மெமரிஸ் இல்லை. எல்லாமே அவருக்கு அவங்க லேடி லவ்வோட மெமரிஸ் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அதுவுமே அந்த செப்பரேஷன் பற்றின மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் ஒரு பெயில் பிளைண்ட் டைவர் மாதிரியும், லக்லெஸ் ஸ்லிங்கர் மாதிரியும், லாஸ்ட் டிஸ்கவரர் மாதிரியும், ஸோ எல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேடில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாராவும் நான் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலி அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. எப்போ அவங்க பிரிஞ்சு போனாங்களோ அந்த பர்டிகுலர் ஆர், ஓகேவா, ஆர் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ அவங்க பிரிஞ்சு போன அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக, ரொம்ப கோல்டாக இருக்குது. அந்த மொமெண்ட் இவர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, அடுத்து என்னன்னு சொல்லி யோசிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவங்க பிரிஞ்சு போகும்போது, அந்த மொமெண்ட் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா டைம் டேபிளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நாள் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருந்துச்சு, ஓகே, நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ நம்ம பிரிஞ்சு போகணும்னு நினச்சோமோ அந்த மொமெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு சடனாக அது ஒரு பிரேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் பண்ண மாதிரியோ, ப்ராப்பரான ஃபேர்வெல் மாதிரியோ இல்லாமல் சடனாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன மாதிரி, நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ கண்டினியூஸாக சீல க்ரியேட் ஆகிற அந்த வேவ்ஸ் வந்து ஷோரை டச் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த வேவ்ஸ் எல்லாமே இவரை சொல்கிற மாதிரி தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கோல்டு ஸ்டார்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது. எவ்ரிவேர் எல்லாமே இவரை விட்டு போகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவருக்கு ஒரு எம்டினஸ், இவரை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி, அப்படி இருக்கிறவங்களும் இவருக்காக இல்லாத மாதிரி ஒரு எம்டினஸை இவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவரோட ஓன் ஷேடோ மட்டும்தான் இப்போ அவரோட கையில் தெரியுதே தவிர அவரை சுற்றி யாருமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அவர் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த டிபார்ச்சர், இந்த சென்ஸ் ஆஃப் டிபார்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்றது தான் உண்மை. நான் இப்போ தனியாக இருக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இமோஷ்னலாக, ரொம்பவே சேட்னஸோட, ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட இந்த ஒரு லவ் போமை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.